என்ன, உங்கள் எதிரிகள் முன்னிலையில் முறியடிக்குமாறு எனது முகத்தை உங்களுக்கு எதிராக திருப்புவேன். இதன் பின்னரும் நீங்கள் என் சொல்லை கேட்கவில்லை என்றால் நான் உங்கள் பாவங்களுக்கு ஏற்ப 7 மடங்கு உங்களை தண்டிப்பேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் முரட்டு பெருமையை அழித்து வானத்தை இரும்பு போன்றும் நிலத்தை வெண்கலத்தை போன்றும் இருகச் செய்வேன். முரட்டு பெருமை உங்களுக்கு. இப்ராஹிம் நபியுடைய வாரிசுன்னு தெனாவட்டு, பனி இஸ்ராயலுடைய வம்சம்னு திமிரு, தொடர்ச்சியாக வேதங்கள் அருளப்பட்ட அந்த இது எல்லாம் சொல்கிறான். உங்கள் ஆற்றல் வீணாக செலவழியும். என்ன சொல்கிறான், உங்களுடைய ஃபோர்ஸு வீணாக போகும். நாடு தன் பலனையும் நிலத்தின் மரங்கள் கனிகளையும் கொடுக்காது. நாடு வச்சுருப்பீங்க, ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் என் சொல்லை கேட்க மனமற்று எனக்கு எதிராக செயல்பட்டால் உங்கள் தவறுகளுக்கு தக்க 7 மடங்கு துன்பத்தை உங்கள் மீது வரச் செய்வேன். இது தொடர்ச்சியாக இருக்கும். இந்த 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 அத்தியாயம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ் அவங்கள எப்படி சொல்கிறான்னு பார்த்துங்க, புரியுதா? இதே இப்போ அல்லாஹ் சொல்கிறான், தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்ட, இது குரானு, தூதரே உம்முடைய இறைவனிடமிருந்து மீது இறக்கி அருளப்பட்டவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்து விடுவீராக. நான் உங்களுக்கு என்ன ஆயத்தை இறக்குறேனோ அதை பப்ளிக்காக நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். இவங்களை மாதிரி உள்ளே வச்சுக்கிட்டு இவங்களோட வச்சுக்கிட்டு பப்ளிக்கு சொல்லாமல் அந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துக்கூடாது. நீர் அவ்வாறு செய்யாவிடில் அவன் வழங்கிய தூதுத்துவத்தை பொறுப்பை நிறைவேற்றியவராக மாட்டீர். அந்த மாதிரி சில வசனங்களை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னுடைய அந்த வேலையை நீங்கள் சரியாக செஞ்சதாக ஆக மாட்டீங்க. அல்லாஹ் உம்மை மனிதர்களின் தீங்கிலிருந்து காப்பாற்றுவனாக இருக்கிறான். உங்களுக்கு எதிராக நிராகரிப்போருக்கு வெற்றிக்கான பாதை அல்லாஹ் ஒருபோதும் காண்பிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி சொல்கிறதுனால, அல்லாஹ்வுடைய வசனங்களை வெளிப்படையாக சொல்கிறதுனால மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு இழைப்பார்கள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் காப்பாற்றுவேன். புரியுதா? இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சால் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். ஏன்? நம்ம அல்லாஹ்வுக்காக வேலை செய்கிறோம். நம்மளை அல்லாஹ் அழிச்சிட்டா வேறு அல்லாஹ்வுக்கு வேலை செய்கிற ஆட்கள் ஏற்படுத்துறது கஷ்டம். நம்ம வேலை செய்யலைன்னா தான் மாற்றுவேன்னு அல்லாஹ் சொல்கிறோம். முன்னாடி சொன்னால, உங்களுடைய தீனை நீங்கள் மாற்றிக்கொண்டால் உங்களை போக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வரும். வேலை செய்யும்போது அது பண்ண மாட்டான். ஏன் பண்ணுவோம்? சில சோதனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும். அது நம்மளை இன்னும் மோல்டு பண்ணும். இந்த பிரச்சனை எப்பயுமே நம்மளை பிரச்சனைங்கிறது நல்லது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கண்டுபிடிப்பு இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனையால் வந்தது தான். வேர்க்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபேன் கண்டுபிடிப்பான். இருட்டாயிருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டு கண்டுபிடிப்பான். டைமில் போய் ஒரு ஊரில் சேர முடியல அப்போங்கும்போது வண்டி கண்டுபிடிப்பான். இப்போ பேசுகிறாங்க, அதை ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கும்போது கேமரா கண்டுபிடிப்பான். இது எல்லாமே ஒரு பிரச்சனையினால் ஏற்பட்ட தீர்வு. மனுஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் அவன் அவனுடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஒருத்தனை உன்னால், நீ கராத்தே ஃபைட்டர்னு வச்சுக்கோ, ஒருத்தனை உன்னால் ஜெயிக்கவே முடியலன்னு வச்சுக்கோ, அவனுடைய ஃபுல் இதை நீ அப்சர்வ் பண்ணுவேன். இவனை எப்படி வீழ்த்தணும் ஸ்ட்ராட்டஜி செட் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ நார்மல் ஃபைட்டராக இருப்ப. அவனை ஜெயிக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தான் அவனுடைய கெப்பாசிட்டி டெவலப் ஆகும். இல்லைன்னா நீ நார்மலாக இருப்ப.